எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ரோட்லலாம் எடுத்து போனோம்னா சின்ன பசங்களாம் அப்படியே திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. R15 கம்பேர் பண்ணும்போது MT-யை கம்பேர் பண்ணும்போது நம்ம வண்டியோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஒரு 100 110க்கு மேலே ஸ்பீட்லாம் போகும்போது நல்லாவே வாபுல் ஆகுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்க போகிறேன் இல்லை புதுசாக KTM-ல பைக் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொரோனா பேட்ச் யூடியூப் சேனல். நான் உங்களோட நாள் சொன்னேன். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. அதுதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. நீங்க டியூக் 200, RC 200, டியூக் 390, RC 390 இந்த மாதிரி பைக்லாம் KTM-ல வாங்கலாம்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எதனாலன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா RC 390 BS3 மாடல். கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த பைக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட கஷ்டங்களையும் நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த பைக் எனக்கு கொடுத்துருக்கு. என்னோட அனுபவத்தை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட இந்த வீடியோவில் தெளிவாக சொல்றேங்க. நீங்க ஒரு பைக் வாங்க போறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து போட போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். CBSI கிட்டத்தட்ட 2 வருஷமா நம்ம இந்த பைக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன மாடல்னு பாத்தீங்கன்னா 2017 மாடல் BS3 RC 390ங்க. வாங்கும் போது இந்த பைக்கோட கிலோமீட்டர்ஸ் கரெக்டா 14,000 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. இப்போ வரைக்கும் எவ்வளவு ஓட்டி இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துல மட்டும் இன்னொரு ஒரு 14,000 சேர்த்து ஓட்டி மொத்தம் 29,000 கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓடி இருக்கு. நான் மட்டும் கிட்டத்தட்ட 14,000 கிலோமீட்டர் இந்த 2 வருஷத்துல ஓட்டி இருக்கேன். 2 வருஷத்துல 14,000 கிலோமீட்டருங்கிறது ரொம்ப கம்மியாச்சே ப்ரோ, இதை ஏன் ப்ரோ பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் அப்படிதாங்க நினைச்சேன். நம்ம ஓட்டின 14,000 கிலோமீட்டர்ல நம்ம பெட்ரோல் மட்டுமே கிட்டத்தட்ட 2,58,000 அடிச்சிருக்கோங்க. இந்த 2,58,000 என் அக்கௌண்ட் எப்படி வந்துச்சு, எப்படி போனுச்சுன்னே தெரியல. ஸோ பைக் ஓட்ட அக்கௌண்ட்லேருந்து போயிட்டே இருந்திருக்குங்க. எனக்குமே தெரியல, நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும் போது தாங்க தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் இந்த வண்டி வாங்கினதுலேருந்து நான் ப்ளஸ் பாயிண்டாக ஃபீல் பண்ண விஷயம் அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்து மைனஸ் பாயிண்ட்டுக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்டாக இந்த வண்டிக்கு வாங்கினதுலேருந்து ஃபீல் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட லுக்கு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அக்ரெசிவ் லுக்கு, கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம ரோட்லலாம் எடுத்து போனோம்னா சின்ன பசங்களாம் அப்படியே திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சவுண்டுங்க. நம்ம வச்சிருக்கிறது வந்து BS3 மாடலா, BS3 மாடலுங்கிறதுனால நம்ம எந்த ஒரு எக்ஸாஸ்ட்டும் ஆட் பண்ணாமல் வண்டியோட சவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா, பட்டு 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 பட்டுன்னு வரும். ஸோ இது வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்லேயும் காப்பி அடிச்ச மாதிரி இருக்குங்க. ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் வந்து நான் இந்த வண்டியோட சவுண்டு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து லுக்கு, ரெண்டாவது வந்து சவுண்டு, மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து KTM பொறுத்தவரைக்கும் குறைய சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு லாரியோ பஸ்ஸையோ ஓவர்டேக் அடிக்கணும்னா கூட நம்பி ஓவர்டேக் அடிக்கலாம். ஸோ நம்மளும் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரா பவரை உண்மையாகவே ஃபீல் பண்ணுவாங்க. இது BS3 RCங்கிறதுனால கண்டிப்பாக ஓட்டும் போது ஒரு ரா பவரை வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேங்க. நம்ம வண்டியில் டூயல் ABS சிஸ்டம் இருக்கிறதுனால நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 100க்கு மேலே ஸ்பீடில் போனோம்னா கூட பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கப்புன்னு பிடிக்கும். ஸோ அந்த ஒரு இது வந்து நம்ம வண்டியில் வந்து நான் ப்ளஸ் பாயிண்ட்டாக ஃபீல் பண்ணேன். அடுத்து ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட பில்டு குவாலிட்டிங்க. பில்டு குவாலிட்டி, டியூரபிலிட்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக பைக் வச்சிருக்கேன்ல, 2 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 தடவையாச்சும் கீழே போட்டிருப்பேன். கீழே போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஃபேரிங்லாம் பட்டுலாம் சவுண்ட் வந்துருக்கு. ஃபேரிங் வந்து உடஞ்சிருக்கும்னு நினச்சேன், அந்த மாதிரி உடஞ்சதே இல்லைங்க. இதுவே மற்ற வண்டியை கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட R15 எடுத்தோம்னா கண்டிப்பாக நொறுங்கி இருக்கும் நான் போட்ட இதுக்கு. நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் குவாலிட்டியான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கிட்டத்தட்ட 2 தடவை கீழே போட்டிருக்கேன். 2 தடவை கீழே போட்டப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட் இருக்குல்ல, ஃபுட் ரெஸ்ட் வந்து ஒரு தடவை உடஞ்சிச்சு, இப்போவுமே உடஞ்சி தான் இருக்குது. அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் லிவர் இருக்குல்லங்க, ரியர் பிரேக் லிவர், அது ஒரு தடவை உடஞ்சி, இன்னொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகிடுச்சிங்க லிவர். ஸோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வண்டியில் வந்து உடஞ்சி நொறுங்கிரும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காது பில்டு குவாலிட்டி. பில்டு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் நல்லாவே இருக்குங்க. KTM-ல பைக் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பில்டு குவாலிட்டி நல்லா தாங்க இருக்கும். இப்போ இவ்வளோ விஷயம், நல்ல விஷயங்கள் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வண்டியில் ஏகப்பட்ட மைனஸ் பாயிண்ட் இருக்கு. KTM-ல பைக் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வாங்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வண்டியில் மைனஸ் பாயிண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லியன் சீட்டுங்க. நம்ம இப்போ எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி நம்ம ஃப்ரெண்டோ யாரோ வந்து உட்கார்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து 2வது மாடியில் உட்கார்ற மாதிரி இருக்கும், நமக்கு பின்னாடி இருக்கவங்க 4வது மாடியில் உட்கார்ற மாதிரி இருக்குங்க. நம்ம தலை இங்கே இருக்குன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டில் வந்து டிஃப்ரென்ஸில் இது காட்டும். ஸோ பின்னாடி யாராச்சும் உட்கார்ந்தாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க. பார்க்கும்போது பிளாஸ்டிக் மாதிரி இருந்தாலும் இது வந்து ஸ்பாஞ்சு தான். லாங்கு சிட்டி டிராஃபிக்குள்ளெல்லாம் வெயில் டைம்லாம் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க. ரெண்டாவது நம்ம வண்டியில் ஒரு பெரிய மைனஸ் இருக்குது. அதுதாங்க ரொம்ப ஒரு மோசமான மைனஸ்னு சொல்லுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட மைலேஜ் கிட்டத்தட்ட சிட்டிக்குள்ளே 18 தரும்.
அதுவே நம்ம லாங்லாம் போகும்போது 22 தருங்க. ஸோ மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக தரும். ஒரு கார் எடுத்தால் எந்த அளவுக்கு மைலேஜ் தருமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வண்டியோட மைலேஜே தரும். ஸோ மைலேஜ் வந்து ஒரு பெரிய மைனஸுங்க. அடுத்து மூணாவதாக என்ன மைனஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட சர்வீஸ் காஸ்ட்டுங்க. இப்போ நம்ம R15 இந்த மாதிரி பைக்லாம் நம்ம சர்வீஸ் விட்டோம்னா கிட்டத்தட்ட 1500 2000 சர்வீஸ் காஸ்ட்டை முடிச்சிருவாங்க ஷோரூமில் விட்டால் கூட. அதாவது ஜென்ரல் சர்வீஸ் சொல்கிறேன். அதுவே நம்ம வண்டி எடுத்தோம்னா ஜென்ரல் சர்வீஸே கிட்டத்தட்ட 5000 5500 வருதுங்க. ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. சர்வீஸ் வந்து ரொம்பவே அதிகங்க. ஸ்பேரோட காஸ்ட்லாம் அதிகமாக வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தாங்க வருது. கிட்டத்தட்ட நான் வந்து இந்த பிரேக் லீவர் இருக்குல்ல, இந்த ஒரு பிரேக் லீவர் மாற்ற மட்டும் ஷோரூமில் 1300 கொடுத்துருக்கேங்க. வெறும் ஒரே ஒரு ஸ்க்ரூவை கழட்டி மாட்டணும், ஒரே ஒரு பிரேக் லீவரு, அதை மாற்றுறதுக்கு 1300. ஸோ இந்த மாதிரி நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போய் ஷோரூமில் சர்வீஸ் விட்டாலே யமகாவை கம்பேர் பண்ணும்போது KTM சைடில் சர்வீஸ் காஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக வருதுங்க. அதாவது யமகா 1 மடங்குனா KTM அதோட டபுள் மடங்கு வந்துருக்குவேன். நான் இந்த பைக்கை வச்சிருந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 2 டயரையுமே மாற்றிட்டேன். பேக் டயரோட காஸ்ட் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 8000 வந்துச்சு. ஃப்ரண்ட் டயரோட காஸ்ட் கிட்டத்தட்ட 7000 வந்துச்சுங்க. ஸோ இது 390 அப்படிங்கிறதுனால மட்டும் இந்த காஸ்ட் அதிகமாக வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அப்சைஸ் டயர் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு காஸ்ட்டும் அதிகமாக வரும். நம்ம இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் லுக்கில் பைக் வாங்க போகிறோம்னாலே கண்டிப்பாக அந்த 150க்கு மேலே இருக்க டயர் போட்டால் தான் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டும் ரொம்ப ஹையாக வருங்க. 150 சைஸ்க்குள்ளனா கிட்டத்தட்ட ஒரு 4000 ரேஞ்சிலே கிடைக்கிது பேக் டயரு. ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 3000 கிடைக்கிது. நம்ம 150க்கு மேலே அப் சைஸ் போகும்போது காஸ்ட் வந்து அப்படியே டபுள் ஆயிடுதுங்க. அதுவுமே அடுத்து ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட ஹேண்டில் பாருங்க, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறி உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சோம்னா அப்படியே குனிஞ்சிக்கிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டிரைவ்லாம் போகும்போது கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க. இந்த ஷோல்டர் வலிக்கும், அதுக்கப்புறம் இந்த ரிஸ்ட் இருக்குல்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கும். க்ளவுஸ் இல்லாமல் போடும்போது என்னமோ கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து போயிருங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டினாலே கிட்டத்தட்ட கையெல்லாம் அப்படியே செவந்து ஒரு மாதிரி காப்பு காய்ச்சி போன மாதிரி ஆயிருங்க. ஸோ இது ஒரு மைனஸு. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட இன்ஜின் ஆயில் இருக்குல்லங்க, நம்ம வண்டிக்கு போடுற இன்ஜின் ஆயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சிந்தட்டிக் 20 ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆயில் தாங்க நம்ம வண்டிக்கு ஊற்றுற மாதிரி இருக்கும். 390 செஷனு டியூக் 200 எல்லாத்துக்குமே அந்த ஆயில் தான் வரும். அந்த ஆயிலோட காஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1500 1600 வரும். நான் கரெக்டாக எனக்கு தெரில, நான் இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி மாற்றினேன். ஸோ கிட்டத்தட்ட இன்ஜின் ஆயில் மட்டும் 1600 வருங்க. அதுவே நம்ம R15க்கு போயிட்டோம்னா இதுலேருந்து அப்படியே கம்மியாயிருங்க. இது 1600 இன்ஜின் ஆயில்னா அதுக்கு ஒரு 1000 இன்ஜின் ஆயில் முடிஞ்சிருங்க. R15 கம்பேர் பண்ணும்போது MT கம்பேர் பண்ணும்போது நம்ம வண்டியோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். வண்டியோட செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்குல்லங்க, செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டுமே கிட்டத்தட்ட 4500 வருதுங்க. அதாவது நம்ம கடையில் போய் வாங்கினா மட்டும் 4500 வருது. அதுவே நம்ம மாற்றலாம் கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5300 அந்த மாதிரி வரும். இதுவே R15லாம் எடுத்தோம்னா ஒரு 3000 செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றியே கொடுத்துறாங்க ஷோரூமில். நம்ம இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 மேலே வருதுங்க. அதுக்கப்புறமேல ஒரு மைனஸ் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி என்னதான் பார்க்க நல்லா நீட்டாக ஏரோடைனமிக்ஸ்லாம் பயங்கரமாக கொடுத்துருந்தாலும் லுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ராக்கெட் மாதிரி இருந்தாலும் நம்ம வண்டி வந்து ஒரு 100 110க்கு மேலே ஸ்பீட்லாம் போகும்போது நல்லாவே வாபிள் ஆகுங்க. அதாவது ஹேண்டில் பாரில் வைப்ரேஷன் இருக்காது. இந்த இடம் இருக்குல்லங்க, ஹேண்டில் பார் இப்படிலாம் ஆடாது. இந்த இடம் இப்படி பிடிச்சிருக்கோம்ல, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கை இப்படி உதருங்க. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சவுண்டுக்கு அதோட RPM ஏற்றுற ஸ்பீடுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஸோ கீழே தள்ளி விடுற அளவுக்கு வைப்ரேஷன் இல்லைனாலும் நம்ம ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர BS6 வண்டியை கம்பேர் பண்ணும்போது நம்ம வண்டி BS3ங்கிறதுனால நல்லாவே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் வண்டி வாங்கினதுலேருந்து மைனஸாக ஃபீல் பண்ணுற விஷயம். இந்த மாதிரி வண்டி வாங்கினா என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்னென்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குன்னு எல்லாத்தையும் ஒன்று சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பைக்லாம் வாங்கலாமா, வாங்கினா எவ்வளோ மெயின்டெனன்ஸுக்கு செலவாகும், யார் வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்க போகிறேன், இல்லை புதுசாக KTMல பைக் வாங்க போகிறேன், இல்லை பைக் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன்லாம் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ எனக்காக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் இதோட ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.